தமிழக காங்கிரசினுடைய அகில இந்திய பொறுப்பாளரும் காரிய கமிட்டி உறுப்பினருமான திரு கிரீஷ் சோதாங்கர் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய செயலாளர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து மூத்த தலைவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாட்டிலே இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்வாதாரத்தினுடைய பாதிப்பை அனைத்து மக்களும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எந்த முறையிலே? அது வாக்கு திருட்டு முறையிலே எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாக்கு திருட்டு, இன்னொரு பக்கம் வரி பயங்கரவாதம். சாமானியன் வாழ்வதற்கு வரி பயங்கரவாதம் எவ்வாறு இருந்தது என்பதை நம்மளுடைய முன்னாள் நடுவண் நிதியமைச்சர் நமக்கெல்லாம் 2 தினங்களுக்கு முன்னால் சிறப்பாக விளக்கி கூறினார். இப்போது காங்கிரஸ் நம்மளுடைய தலைவர், அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டது போல இது கப்பர் சிங் டாக்ஸ் என்று குறிப்பிட்டார். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுகின்ற இந்த வரியை நியமித்தது 4 கார்ப்பரேட்டுகளுக்காக. 4 குஜராத் தலைவர்கள் 4 கார்ப்பரேட்டுகளுக்காக மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய அரசு அல்ல, மாறாக அரசினுடைய பகுதி அரசாகவும் மீதி அதானி அம்பானியினுடைய அரசாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு திருட்டை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தியுடைய வேண்டுகோளாக இங்கே உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களுடைய பகுதியிலே இந்தியா முழுவதும் இப்போது ஒரு வாக்குச்சாவடியிலே 1000 வாக்குகள் என்று குறைத்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே அந்த 1000 வாக்குகளிலே எத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை திருட்டு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை நீக்குவதற்கான முயற்சியை நீங்கள் எல்லாம் முனைப்பாக எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்றோம். அந்த உறுதிமொழியை உங்கள் வாக்குச்சாவடியில் வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கூட்டத்திலே உங்கள் தீர்மானத்திலே இன்னொரு தீர்மானமாக, நாங்கள் கர்நாடக மாநிலத்திலே 2 தினங்களுக்கு முன்னால் கேபினெட்டிலே ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறோம். அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், மத்திய தேர்தலுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் பின்பற்ற போவதில்லை. மாறாக மாநிலத்திலே ஒரு வாக்காளர் பட்டியலை, அதை முழுமையாக சுத்தம் செய்கின்ற வாக்காளர் பட்டியலை அமைத்து, அதை தொடர்ந்து மொத்த கர்நாடகனுடைய உள்ளாட்சி தேர்தலிலே வாக்காளர் நம்மளுடைய பேலட் பேப்பரிலே வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தலை நடத்த தீர்மானம் நிறைவேற்றி அதன் வடிவம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் மட்டுமல்ல, காங்கிரஸ் துணையோடு ஆளுகின்ற தமிழகம் உட்பட அனைத்து மாநிலத்திலேயும் செயல்படுத்த இந்த கூட்டம் தீர்மானம் ஏற்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து வாக்காளரை நாம் சுத்தம் செய்து விட்டால் அதை நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று அதே நடைமுறையை, ஒரு தொகுதியிலே 2,40,000 வாக்குகள் இருந்தால் உள்ளாட்சியிலே நாம் அதை தீர்வு செய்யும் போது 20,000 வாக்குகள் போலியாக கண்டறிய முடியும். அந்த 20,000 வாக்குகளை சுத்தம் செய்த பின்னால் நாம் அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று அதையே ஆவணமாக பயன்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட அவரோடு இணைந்து பணியாற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.